உலகில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. தோல்வி வரும்போது ஓடுவாங்க, நிராகரிக்கப்படும் போது மண்டிடுவாங்க, உன்னால முடியாதுன்னு சொல்லும்போது நம்பிடுவாங்க. ஆனா ஒரு சில மனிதர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. தோல்வி வரும்போது ஒரு பாடமா எடுத்துப்பாங்க, நிராகரிப்பு வரும்போது உந்து சக்தியா மாறுவாங்க, முடியாதுன்னு சொல்லும்போது பார்த்துக்கலான்னு மாறுவாங்க. இன்று நாம் பேச போவது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி. திரையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் ஹீரோவா வாழ்பவரை பற்றி, ரேசிங் டிராக்கிலும் சில்வர் ஸ்கிரீனிலும் மனித நேயத்திலும் எல்லா இடத்திலும் தன்னை நிரூபித்தவரை பற்றி. அவரின் பெயர் தான் அஜித் குமார், தமிழ் சினிமாவின் தல. லட்சக்கணக்கான மக்கள் அவரை கடவுளா வணங்குறாங்க. ஆனா அவர் தன்னை எப்போதுமே ஒரு சாதாரண மனிதனாவே பார்க்கிறாரு. அந்த தாழ்மை, அந்த சிம்பிளிசிட்டி, அதுவே அவரை எக்ஸ்ட்ராடனரி ஆக்குது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அஜித்தின் சிறு வயது கதை, சினிமாவில் அவர் எதிர்கொண்ட கஷ்டங்கள், காதல், குடும்பம், சால்னி என்ற அன்பு, ரேசிங் பேஷன் மற்றும் அவர் விட்டு செல்லும் லெகசி. இது வெறும் நடிகனின் பயோகிராபி அல்ல, இது ஒரு மனிதனின் உயிர்ப்பு. 1971ஆம் ஆண்டு இந்தியா இன்னும் வளர்ந்து கொண்டிருந்த காலம். தமிழ் சினிமா எம்ஜிஆரை கடவுளா வழிபட்டு கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் மே மாதம் 1ஆம் தேதி சென்னையில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்பா பாலசுப்ரமணியம் ஒரு பிசினஸ் மேன், கடின உழைப்பாளி. அம்மா மோகினி, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். அன்பும் பாசமும் நிறைந்தவர். அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயர் அஜித் குமார். சிறு வயதில் அஜித் ஒரு சாதாரண சென்னை பையன். பள்ளியில் சராசரி மாணவன், படிப்பில் அவ்வளவு தீவிரம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரை எப்போதும் மகிழ்வித்தது, பைக்கு, காரு, இன்ஜின், மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த உலகம் அவருக்கு ஒரு வேற லெவல் எக்ஸைட்டிங்கா இருந்தது. சிறு வயதில் கையில் கிடைத்த எந்த பைக்கையுமே அவர் ஆய்வு பண்ணுவாரு. இன்ஜின் எப்படி வேலை செய்கிறது, கீர் எப்படி ஒர்க் ஆகுது, இதை அவர் இயல்பாகவே புரிந்து கொண்டாரு. ஸ்பீட் அவரை த்ரில் செஞ்சது. ஒரு வைக்கில் வேகமா செல்லும் போது உணரும் அந்த ஃபீலிங், அது அஜித்தின் பிளட்ல கலந்திருந்தது. ஆனா அந்த காலத்தில் யாரும் நினைக்கல இந்த ஆட்டோமொபைல் பித்தன் ஒரு நாள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார் ஆவான் என்று. அஜித்தின் குடும்பம் கம்ஃபர்டபுள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அவனுக்கு டிசிப்ளினை கத்துக் கொடுத்தாரு, அம்மா அவனுக்கு அன்பும் பொறுமையும் கத்துக் கொடுத்தாங்க. இந்த இரண்டுமே இணைந்து பிற்காலத்தில் அதை தலையாக மாற்றியது. ஸ்கூல் முடிந்தது, வாழ்க்கையில் என்ன செய்வதென்று கேள்வி வந்தது. பதில் அஜித்துக்கு தெளிவா இருந்தது, ஆட்டோமொபைல். அவர் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாரு. தினமும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு சென்று மெஷினுடன் கழித்து மகிழ்ச்சியா இருந்தாரு. சினிமா என்பது அவர் பிளான்லயே இல்ல, ஆனா விதி என்பது நம்ம பிளான் போட்டபடி நடக்காது இல்லையா. 1990களில் தமிழ் சினிமா ஒரு மாற்றத்தில் இருந்தது. எம்ஜிஆர் யுகம் முடிந்தது, ரஜினி கமல் யுகம் நடந்து கொண்டிருந்தது, புதிய முகங்கள் தேடலில் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமா அஜித்துக்கு ஆடிஷன் வாய்ப்பு வந்தது. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர் ஆடிஷனுக்கு போனாரு. ஒரு டைரக்டர் அவரை பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிதான் ஆரம்பமானது அஜித்தின் சினிமா பயணம். 1992 அமராவதி. இது அஜித்தின் முதல் படம். படம் வந்ததும் போனதும் தியேட்டர்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, கிரிட்டிசைஸும் பெருசா கவனிக்கல. ஆனா அஜித் இதுல ஃபெயில் ஆகல, இதுல இருந்து கத்துக்கிட்டாரு. அடுத்தடுத்து சில படங்கள் வந்தது. சில படங்கள் சிறிய அளவுல நோட்டீஸ் பண்ணாங்க, பெரும்பாலானவை திரையிலிருந்து மறைந்தன. இண்டஸ்ட்ரியில பலரும் அஜித் அவ்வளவுதான் என்று டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவருக்கு இந்த ஃபீல்டு சூட் ஆகாது, ஃபேஸ்ல ஹீரோ லுக் இல்ல, ஆக்டிங் ஏவரேஜா இருக்கு. இந்த வார்த்தைகள் கேட்கும் போது யாருக்கும் மனம் உடைந்து விடும். ஆனால் அஜித் அவர் திரும்பி கூட பார்க்கல. ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் லெசன்ஸ் எடுத்தாரு, ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணாரு, ஸ்கிரீன் பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணாரு, தன்னை மாற்றிக்கொண்டாரு. 1994 பவித்ரா. இந்த படம் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. இந்த பையன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கான் என்று சிலரும் பேசினாங்க. ஆனா ஒரு பிரேக் த்ரூ இன்னும் மாறல. 2 வருடங்கள் 3 வருடங்கள் தொடர்ந்து படங்கள், தொடர்ந்து கஷ்டங்கள். வேற யாராவது இருந்திருந்தா சினிமா விட்டு போயிருப்பாங்க. ஆனா அஜித் விடல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், விடுவது எளிது, தொடர்வது சவால். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாரு. 1995 இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு படம் எடுக்கிறாரு, ஆசை. இந்த படத்துல அஜித்துக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்குது. படம் திரையேறியது, மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் நல்லாவே நடிக்கிறான் என்று ரிவ்யூ எழுதினாங்க. இளைஞர் மத்தியில் அஜித்துக்கு ஒரு ஸ்மால் ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சது. அது ஆரம்பம் மட்டுமே. 1996 ஒரு படம் வந்தது. அந்த படம் தமிழ் சினிமாவை ஒரு நிமிடம் நிறுத்தியது. படத்தின் பெயர் காதல் கோட்டை. அஜித்தின் ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரின் இயல்பான ஸ்மைல், அவரின் சார்மிங் ஐஸ், பார்க்கும் அனைவரும் சொன்ன ஒரே வார்த்தை, இவன் டிஃபரெண்டா இருக்கான். படத்தின் ரொமான்ஸ் சீன்ஸ் தியேட்டர்ல விசில் கேட்டது. பாடல்கள் வெளிவந்த நாள்ல இருந்தே ரேடியோவில் ஒலிக்க ஆரம்பிச்சது. இளைஞர்கள் அவரை தங்கள் ஹீரோவா ஏற்றுக்கொண்டார்கள். பெண்கள் அவரை ட்ரீம் ஹீரோவா நினைச்சாங்க. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். தமிழ்நாடு முழுவதும் அஜித் குமார் என்ற பெயர் ஒலிக்க ஆரம்பிச்சது. அன்று முதல் அஜித் லவ்வர் ஹீரோ என்ற பிராண்ட் கன்ஃபார்ம் ஆனது. ஆனால் அந்த லேபிள் அவரை கம்ஃபர்டபுளா வைக்கவில்லை. அவர் அதிகம் வேண்டினார், வேறொரு பரிமாணங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டினார். காதல் கோட்டைக்கு பிறகு அஜித்துக்கு மேலும் பல ரொமான்டிக் ஹிட்ஸ் கொடுத்தார். ஒவ்வொரு படமும் ஹிட்ஸ். ஒவ்வொரு படத்திலும் அவர் க்ரோ ஆனார். குறிப்பா வாலி. இந்த படத்துல அஜித் ரெட்டை வேடமிட்டாரு. நல்லவன் கெட்டவன் இரண்டும் ஒரே நடிகரால் நடிக்க முடியும் என நடிச்சு காமிச்சாரு. லவ் ஹீரோ மட்டும் அல்லாம இவன் எதுவும் ஆகலாம். சினிமாவில் வெற்றி வந்தது, பணம் வந்தது, பெயர் வந்தது, ஃபேம் வந்தது. ஆனால் வாழ்க்கையில ஒன்றும் இன்னும் நிரம்பவில்லை. அந்த ஒன்றின் பெயர் காதல். 1999 அமர்கலா படத்தின் படப்பிடிப்பு. இந்த படத்தின் அஜித்தின் கோஸ்டார் சாலினி. தமிழ் சினிமாவின் அன்பான குதூகலமான நடிகை. அவரின் இயல்பான அழகு, அவரின் சிரிப்பு, அவரின் எளிமை. படப்பிடிப்பில் இந்த 2 மனிதர்களும் ஒருவரை ஒருவர் கவனித்தனர். நட்பு ஆரம்பமானது. தினமும் பேச்சு நடந்தது, சிரிப்பும் கேலியும் நடந்து ஒரு
ஒரு ஆழமான கனெக்ஷன் உருவானது. அஜித்துக்கும் புரிந்தது இந்த பெண் வேறு மாதிரி எளிமையான, ஹானஸ்டான, ஜெனுவினான ஒரு மனுஷி. ஷாலினிக்கும் புரிந்தது இந்த மனுஷன் வெறும் ஆக்டர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதன், ஒரு கேரிங் பர்சன். ஆனால் காதல் என்பது 2 மனிதர்கள் மட்டும் சம்மதித்தால் போதாது இல்லையா? குடும்பத்தினர் இருக்கிறார்கள், சமூகம் இருக்கிறது. ஷாலினியின் குடும்பம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கியது. சினிமா துறை, நிச்சயமற்ற வாழ்க்கை, தொழிலின் கலாச்சாரம், இவை எல்லாவற்றையும் பற்றி அவர்களுக்கும் கவலை இருந்தது. ஆனால் அஜித் பதட்டப்படவில்லை. அவர் தன்னை நிரூபித்தார். வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். அவரின் சிம்பிளிசிட்டி, அவரின் ரெஸ்பெக்ட், அவரின் ஜென்யூன் நேச்சர் மெல்ல மெல்ல ஷாலினியின் குடும்பத்திற்கு மனம் மாறியது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி சென்னையில் ஒரு அழகான திருமணம் நடந்தது. அஜித் குமார், ஷாலினி, 2 உள்ளங்கள் ஒன்றானது. திருமணத்துக்கு பிறகு ஷாலினி சினிமாவை விட்டார். பலரும் கேட்டனர், ஏன் விட்டீர்கள், கெரியரை தொடரலாமே என்று. ஷாலினியின் பதில் எளிமையானது. என் குடும்பம்தான் எனக்கு முதல் பெரியாரிட்டி. காலம் கடந்தது, குடும்பம் மலர்ந்தது. மகள் அனுஷ்கா பிறந்தால், மகன் அத்விக் பிறந்தான். திரையில தலையாக நடிக்கும் அஜித் வீட்டில் ஒரு அன்பான தந்தையாக இருக்கிறார். மகளுடன் விளையாடுகிறார், பையனுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இண்டஸ்ட்ரி ஈவென்ட்ல ஷாலினி எப்போதுமே அன்போடு அழைத்து செல்கிறார். 25 வருடங்கள் கடந்தும் ஆனால் அவர்களின் அன்பு அப்படியே இருக்கிறது. அஜித் பல இன்டர்வியூகளில் சொல்லியிருக்கிறார், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஷாலினி மற்றும் என் குழந்தைகள். ஹாலிவுட் மேரேஜ் வருகின்றன, போகின்றனர். ஆனால் அஜித் ஷாலினி தமிழ் சினிமாவின் ரியல் லவ் ஸ்டோரி. வாழ்க்கை என்பது ஸ்ட்ரெயிட் பாத்துல போவதில்லை. ஒவ்வொரு சக்சஸுக்கும் பின்னாடி ஒரு புயல் காத்துக்கிட்டு இருக்கு. அஜித்துக்கும் அந்த புயல் வந்தது 2000களில் ஆரம்பம். தொடர்ந்து சில படங்கள் ஃபெயில் ஆனது. ஆடியன்ஸும் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரும் நஷ்டமடைஞ்சாங்க. துறையிலும் கிசுகிசு ஆரம்பமானது. அஜித்தின் காலம் முடிந்து விட்டதா? அவர் இனி ஹிட் கொடுக்க மாட்டாரா? லவ் ஹீரோ இமேஜ் தேய்ந்து விட்டதா? இந்த வார்த்தைகள் நியூஸ் பேப்பர்ல வந்தது. டிவில டிஸ்கஸ் பண்ணாங்க, காஃபி ஷாப்ல பேசினாங்க. ஒரு நடிகனுக்கு இதை விட என்ன வழி இருக்கும்? தன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நஷ்டம் அடைவது, தன்னை லவ் பண்ண ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆவது, இண்டஸ்ட்ரியில ஓவர்னு என முத்திரை குத்தப்படுவது. அந்த நேரத்தில் அஜித் என்ன நினைத்தார்? அவர் மனசில் என்ன நடந்தது? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிகிறது, அவர் விடவில்லை. இந்த இருண்ட நேரங்களில் ஷாலினி அவருக்கு தூண்டுதலாக இருந்தாரு. நீ சரியான நேரத்தில் சரியான வேலை செய்தால் போதும், மக்கள் புரிந்து கொள்வார்கள் என தைரியம் கொடுத்தார். குடும்பம் தாங்கியது. அஜித் மீண்டெழுந்தார். 2001 முகவரி. இயக்குனர் ரமணா விஜயோடு இணைந்து நடித்தார். படம் தியேட்டர்ல ஃபேன்ஸ் மீண்டும் கூடினார்கள். 2002 வில்லன். மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படத்தில் அஜித் முழுக்க முழுக்க ஆக்ஷன் மோட்ல நடிச்சிருந்தாரு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. தலை இஸ் பேக் என்று ஃபேன்ஸ் கோஷமிட்டனர். தோல்வியிலிருந்து மீண்டு வந்தார். ஆனால் அந்த தோல்வி அவருக்கு பெரிய பாடம் கத்துக் கொடுத்தது. மக்கள் என்ன சொன்னாலும் உன் வேலையை நீ போக்கஸ் பண்ணி, ரிசல்ட் வரும். இந்த லெசனை அஜித் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தார். 2007 பில்லா. இந்த படம் அஜித்துக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டி கொடுத்தது. இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் ஜானர்ல ஒரு தமிழ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஷூட், கூல் ஆட்டிடியூடு, டெட்லி ஆக்ஷன். மக்கள் திரையில ஒரு புதிய அஜித்தா பார்த்தாங்க. பில்லாவின் ஸ்டைல் தனித்துவமானது. அவரின் பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, ஸ்கிரீன் பிரசன்ஸ், இதை இப்படியும் நடிக்க முடியுமான்னு துறையை வியந்து பார்த்தது. பில்லா 2 வந்தது. பிரான்சைசி கிரியேட் ஆனது. 2011 மங்காத்தா. இந்த படத்தை பத்தி தனியா தான் பேசணும். ஏன்னா இது வெறும் படம் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு லேண்ட்மார்க். டைரக்ட் வெங்கட் பிரபு தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. சார், நீங்க வில்லனா நடிக்கணும். ஃபுல் கேரி ஷேட் கேரக்டர். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ வில்லனா நடிப்பது அந்த காலத்துல ஒரு பெரிய ரிஸ்க். ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பாக்ஸ் ஆபீஸ்ல இம்பாக்ட் ஆகுமா? ஆனா அஜித் ரிஸ்க் எடுத்தாரு. கேரக்டர் முழுக்க இறங்கினாரு. விநாயக் மகாதேவ் இரக்கமற்ற, புத்திசாலியான, தந்திரமான ஒரு கேரக்டர். அஜித் அந்த கேரக்டருக்கு உயிர்ப்பித்தாரு. படம் தியேட்டர்ல வந்தது. ஃபேன்ஸ் மொத்தமா ஏத்துக்கிட்டாங்க. ஆஹா, என்ன விசில், தலையோட வில்லனிசம் வேற லெவல் என்ற ரியாக்ஷன். மங்காத்தா பிளாக் பஸ்டர் ஹிட். விமர்சனம் பண்றவங்க கூட அஜித்தை பாராட்டுனாங்க. மறு உருவாக்கம் என்ற வார்த்தையை துறையே பயன்படுத்தியது. இயக்குனர் கௌதம் வாசு மேனன். இந்த படம் அஜித் ஆக்டிங் கெரியர்ல ஒரு வாட்டர் ஷேட் மூமெண்ட். ஒரு சீன் இருக்கும். அஜித் தன் மகளை பார்க்கிறார். வார்த்தைகள் இல்லை, டயலாக் இல்லை, வெறும் கண்கள் மட்டும் பேசும். அந்த சீன்ல அவரின் கண்களில் காணும் எமோஷன், அது ஆக்டிங் அல்ல, அது ட்ரூ. படம் அவார்ட் மழை பெய்தது. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் பிலிம் நாமினேஷன். இவர் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் என்று இறுதியாக துறை ஒப்புக்கொண்டது. அதற்கு பிறகு வந்தவை வேதாளம், விவேகம், வலிமை. ஒவ்வொரு படமும் ஒரு டிஃபரெண்ட் அஜித்தை ஷோவ் அப் பண்ணியது. ஒவ்வொரு படமும் ப்ரூவ் பண்ணியது. தல எவால்விங், தல க்ரோவிங், தல அன்ஸ்டாபபிள். சினிமா விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. இங்க இன்னொரு அஜித் இருக்கிறாரு. திரையில காணும் அஜித் இல்ல. ரேசிங் சூட் அணிந்து ஹெல்மெட் போட்டு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ராக்ல பறக்கும் ரேசர் அஜித். சிறு வயதில் இருந்தே அவரிடம் இருந்த ஆட்டோமொபைல் பேஷன் அது போகவே இல்லை, அது வளர்ந்தது. சினிமாவில் வெற்றி கிடைத்த பிறகும் அவர் அந்த பேஷனை வளர்த்து கொண்டார். ப்ரொஃபஷனல் ரேசிங் என்பது ஹாபி லெவல் விஷயம் அல்ல. அதற்கு மந்த் ஆஃப் ட்ரைனிங் தேவை. பிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேணும். மென்டல் ஃபோக்கஸ் கிரிட்டிக்கல். டயர் பிரஷர், ட்ராக் ஸ்ட்ராட்டஜி எல்லாவற்றையும் மாஸ்டர் பண்ண வேண்டும். அஜித் இதை சீரியஸா எடுத்துக்கொண்டார். ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப். இது அமச்சூர் ரேசிங் இல்ல, இது ப்ரொஃபஷனல் லெவல் ரேஸ். சர்வதேச டிரைவருடன் கம்ப்ளீட் பண்ணாரு. லீமென்ஸ் உலகின் மிகவும் ஐகானிக், மிகவும் கடினமான எண்டூரன்ஸ் ரேஸ்களில் ஒன்று. 24 மணி நேரம் கன்சிஸ்டன்சி ரேஸ் நடக்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் எண்டூரன்ஸை எக்ஸ்ட்ரீமா டெஸ்ட் பண்ணும். அந்த ரேஸ்ல அஜித் பங்கேற்றிருக்காரு. ரேசிங்ல இன்ஜுரிஸ் வந்தது, பிசிக்கல் பெயின் வந்தது. சார், இனி ரேஸே வேண்டாம் என பலரும் சொன்னாங்க. ஆனா அஜித் விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், பேஷன் என்பது பெயின்
பெயின் வரும்போது ஸ்டாப் ஆவதில்லை. பேஷன் என்பது பெயினையும் தாண்டி கண்டினியூ ஆவது. ஒரு டாப் ஸ்டார் கம்ஃபர்டபுளா வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா தினமும் சூட்டு, ஈவெண்ட், ப்ரொமோஷன் இதுல நேரம் போகும். ஆனா அஜித் அப்படி இல்ல. அவர் தனது வாழ்க்கையை வெறும் நடித்து காட்டுவது என்று இல்லாமல் உண்மையாகவே வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரேசிங்ல அவர் தலை அல்ல, அங்க அவர் ஒரு ரேசர் மட்டும்தான். ஈக்குவல் ஃபுட்டிங், ஈக்குவல் ரூல், பியூர் ஸ்கில், அதுவே அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்குது. மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. பட்டினியால் வாடும் தினக்கூலிகள், தொழிலாளர்கள், ஏழைகள், கஷ்டப்படும் குடும்பங்கள். ஸ்டார்ஸ் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாங்க, செய்தியாளர்கள் சந்திப்புகள் நடத்தினாங்க, புகைப்படம் எடுத்தாங்க. ஆனா அஜித் என்ன செஞ்சாரு? பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரல, கேமரா முன் நிக்கவே இல்ல, சோசியல் மீடியால போஸ்ட் இல்ல, அமைதியா கோடிக்கணக்கில் டொனேட் செஞ்சாரு. ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு பிபி கிட் டொனேட் பண்ணாரு. டெய்லி ஒர்க்கருக்கு ஃபுட் கிட் கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட் யாரும் கேட்காம கொடுத்தாரு. யாரும் பார்க்காம உதவினாரு. என் பெயரை போட வேண்டாம், உதவி போய் சேர்ந்தால் போதும் என்று சொன்னார். என் பர்த்டேக்கு கட் அவுட் வேண்டாம், செலிப்ரேஷன் வேண்டாம், அந்த பணத்தை ஏழை மக்களுக்கு உதவுங்கள். அது வெறும் பிஆர் ஸ்டேட்மெண்ட் அல்ல, அது அவரின் உண்மையான நம்பிக்கை. சாலினியும் இல்லத்திலிருந்தே பல சேரிட்டிக்கு ஒர்க் பண்றாங்க. சில்ட்ரன் எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட், முதியோர் இல்லம். இந்த குடும்பம் திரையிலும் வாழ்க்கையிலும் ஹீரோ. உண்மையான ஹீரோ என்பவர் யார்? ஸ்டண்ட் செய்பவரா? டைலாக்கை வரிசையா பேசுவரா? இல்லை, யாரும் பார்க்காத நேரத்தில் சரியான விஷயம் செய்பவரே உண்மையான ஹீரோ. அந்த அளவில் அஜித்குமார் ரீலில் மட்டும் இல்லாமல் ரியலும் ஹீரோ. 2020 அஜித்குமார் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு. அஜித்குமார் என்ற நடிகர் மட்டும் இல்லாம ஏகே என்ற ஒரு பிராண்ட் உருவானது. இரண்டே எழுத்துக்கள் ஏகே. ஆனால் அந்த 2 எழுத்துக்களில் ஒரு யூனிவர்சல் இருக்கிறது. துணிவு. 2023 மீண்டும் ஒரு கிரே ஷேட் கேரக்டர், மீண்டும் ஒரு ரிஸ்க். டைரக்டர் ஹெச் வினோத்துடன் இணைந்து கிரியேட் ஆன இந்த திரைப்படம் அஜித்தின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த படத்துக்கு ஒரு டிஃபரெண்ட் லெவல்ல இருந்தது. ஒரு நடிகரின் கிரேட்னஸ் அவர் செய்த ஹிட்டால் மட்டும் அளவிடப்படுவதில்லை, அவர் விட்டு செல்லும் இம்பாக்டால் அளவிடப்படுகிறது. அவர் இன்ஸ்பயர் செய்த உள்ளங்களால் அளவிடப்படுகிறது. அவர் நிரூபித்த ட்ரூத்தால் அளவிடப்படுகிறது. இன்று ஒரு 20 வயது இளைஞன் சொல்கிறான், அஜித்தின் கதையை பார்த்துதான் நான் கிவ் அப் பண்ணவில்லை. ஒரு 15 வயது பெண் சொல்கிறாள், தலையின் ரேசிங் பேஷனை பார்த்துதான் என் ட்ரீமை ஃபாலோ பண்ணுகிறேன். ஒரு 40 வயது மனிதன் சொல்கிறான், ஷாலினி அஜித்தின் ரிலேஷன்ஷிப் பார்த்துதான் என் குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறேன். அஜித்குமார் ஒரு ஃபைட்டர், நிராகரிக்கப்பட்டும் விடாமல் போராடியவர், தோல்வியை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றியவர். அவர் ஒரு லவ்வர். ஷாலினியை 25 வருடங்களுக்கு மேலாக அதே அன்போடு நேசிப்பார். குடும்பத்தையும் கரியருக்கு மேலாக வைப்பார். அவர் ஒரு ரேசர், பேஷனை எப்போதுமே அலைவாக வைப்பார். கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணுவார். அவர் ஒரு கிவ்வர், கேமரா இல்லாமல் கொடுப்பார், ஸ்பாட்லைட் இல்லாமல் உதவுவார். அவர் ஒரு ஐகான், ஒவ்வொரு ஜெனரேஷனிலும் ரிலேட் பண்ணக்கூடியவர், டைமிங்க்கு அப்பாற்பட்டவர். தலை என்ற வார்த்தை வெறும் நிக்நேம் அல்ல, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஆட்டிடியூட், அது ஒரு வே ஆஃப் லைஃப். சினிமா வரலாறு பலரை மறந்து விட்டது. ஹிட்ஸ் வந்தன, ஹிட்ஸ் போயின, ஸ்டார்ஸ் ஆனார்கள், ஸ்டாரை மறந்தார்கள். ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், திரை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதில் நிலைத்து நிற்பார்கள். அஜித்குமார் அந்த சிலரில் ஒருவர். ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்த இளைஞன், துறையால் நிராகரிக்கப்பட்ட அந்த நடிகன், தோல்விகளில் உடையாத அந்த மனிதன், காதலில் வென்ற அந்த கணவன், ரேசிங் டிராக்கில் பறந்த அந்த ரேசர், கேமரா இல்லாமல் கொடுத்த அந்த நற்பணியாளர் என்று தமிழ் சினிமாவின் தலை அஜித்குமார். நீங்கள் வெறும் ஆக்டர் மட்டும் இல்ல, நீங்கள் ஒரு ப்ரூஃப். தொடர்ந்தால் வெல்லலாம் என்ற ப்ரூஃப், விடாமல் இருந்தால் வாழலாம் என்ற ப்ரூஃப், அன்போடு இருந்தால் எல்லாவற்றையும் வெல்லலாம் என்ற ப்ரூஃப். இந்த லோகன் டாக்கீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் அஜித் மூமெண்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய்.